இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து குயின் ருக்கை வெட்டிட்டுது, அவங்களோட குயின். நான் கிங்கால் அடுத்து வந்து குயினை வெட்டுவேன். ஆனால் இந்த குயினும் அங்கே போயிட்டுது. இப்போ நான் இந்த ஃபோனால் அதை வெட்டினது தப்பாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த நைட்டை கொண்டே ரொக்குக்கு வந்து இது பண்ணேன். ஆனால் அவனை இப்படி வச்சு விட்டான். இப்போ நைட்டு எடுத்தாலும் புலை, எடுக்காட்டிக்கும் புலை. அதனால் நான் என்ன தான் செய்கிறதுனே தெரியாமல் இருந்தேன். சரி இன்னும் வந்து இதை கொண்டே விட்டேன். அதை அடுத்த பிளெண்டர் பிஷப்பு போயிடுச்சு. சரி அவ்வளோதான், மேட்சே முடிஞ்சு. சும்மா அறையை கொண்டு வந்தேன் எப்படின்னு நைட்டை ஓட்டி போடுவான்னு. அவன்கிட்ட தீவிர பாருங்க, அவன் நைட்டை ஓட்டாமல் என்ன காட்டம் கடிக்கணுங்கிறான் 3-4 மூவா. சாரி சிக்கை வச்சு இப்போ உள்ளுக்கு கொண்டு போயிட்டான்னு என்ன பிரச்சனைன்னா சிம்பிள் மேட் அடித்து போடுவான். அதனால தான் இப்போ கிங்கை நகர்த்தாமல் ஃபோனை ஒரு வட்டி முன்னுக்கு நகர்த்தினேன். அது அடுத்த பிளெண்டராக போச்சு, ருக்குன்னு அதை சும்மா போச்சு. அதுக்கப்புறமா நான் இறக்கி கொண்டு வந்தேன். நான் கிங்குமா 3 ஃபோன்ஸ் மட்டும்தான் இருந்தது, அதை வச்சு தான் இறக்கி கொண்டு வந்தேன். அது பார்த்தா பாடு சிக்கலாக போச்சு. கடைசியில் அவனுக்கு சும்மா மேட்டடிச்சு போட்டான். எனக்கண்டா பிசர் போட்டு அங்கேயும் எனக்கு டைம் பாருங்கள், 1 நிமிஷம் 25 செகண்ட். அவனுக்கு வெறும் 26 செகண்ட் தான் கிடக்குது. அந்த இதில் தான் ராணியை வட்டட்டு போனான். எல்லாம் முடிஞ்சு. இனி எதுக்கு முடியும். பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.